EPFO பென்ஷன் பத்தின ஒரு முக்கியமான தகவல் பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். EPFO குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 1000 6000 அல்லது 10,000 உயர்த்தப்படலாம் என்று அரசு முடிவெடுத்துள்ளது. இதற்கான முழு விவரங்கள் என்னென்ன, இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்களா, அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மற்றும் இந்த குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு எப்பத்துல இருந்து அமலுக்கு வரும், இதை பத்தின முழு தகவலையும் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படின்றது வெறும் 1000 ரூபாயாக உள்ளது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் எவ்வளவு ரூபாய் கிடைக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 2014ஆம் ஆண்டு திருத்தப்பட்டது. முன்மொழியப்பட்ட இந்த உயர்வு நடைமுறைக்கு வந்தால் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் மாதாந்திர வருமானத்தில் 5000 ரூபாய் உயர்வை காணக்கூடும் அப்படின்னும் தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் யார் யாருக்கெல்லாம் PF பென்ஷன் பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 27ஆம் தேதி EPFO சிறப்பு முகாம் ஒன்று நடைபெற்றது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் EPFO சார்பில் சிறப்பு முகாம் ஒன்று நடைபெற்றது. தமிழகத்தின் 8 மாவட்டங்களில் புதுச்சேரியில் ஜனவரி 27ஆம் தேதி அன்று சிறப்பு முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்த முகாமில் புதிதாக தொடங்கப்பட்ட நிறுவனங்களின் உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்து விளக்கப்படும். மேலும் இணையதள சேவைகள் பற்றிய செயல்முறை விளக்கம், தொழிலாளர்களுக்கான இணையதள சேவைகள், ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் உரிமையாளர்களிடம் இருந்து வரும் குறைகளை நிவர்த்தி செய்தல், ஓய்வூதியதாரர்களுக்கு டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் வழங்குவது, புதிதாக இணைந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய முக்கிய வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வூதியதாரர்கள் தங்களோட குறைகளை இந்த முகாம்ல சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இதன் மூலியமா ஓய்வூதியதாரர்களும் தங்களோட குறைகளை சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இந்த முகாம் நடைபெற்ற இடங்கள் சென்னை அன்னை வேளாங்கண்ணி அரங்கம், டான் பாஸ்கோ சிறப்பு பள்ளி, நுழைவு வாயில் எண் 5, கோப்டெக்ஸ் அருகில் பாந்தியன் சாலை, எழும்பூர் அப்படின்னும் தகவல் வெளியாகி உள்ளது. EPFO பென்ஷன் சார்ந்து 6 மடங்கு ஓய்வூதிய உயர்வு அல்லது 10 மடங்காக ஓய்வூதிய உயர்வு குறித்து தீவிர ஆலோசனை நடந்து வருவதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஓய்வுக்கு பிந்தைய நிலையான வருமானத்திற்காக EPSஐ நம்பி இருக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற PF உறுப்பினர்களுக்கு இது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய ஓய்வூதிய அமைப்பு அதாவது NPS ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள EPS திட்டத்தை மேம்படுத்த இதுவே சரியான நேரம் என்று பலர் நம்புகிறார்கள். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது போல தனியார் துறை ஊழியர்களும் சிறு நிவாரணத்தை எதிர்பார்க்கின்றனர். EPS ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என தனியார் துறை ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஊழியர் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மருந்துகள், மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தற்போதைய ஓய்வூதிய தொகை போதுமானதாக இல்லை என்பது அவர்களுக்கு வாதமாக உள்ளது. EPS குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டால் அது EPFO ஓய்வூதியங்களின் வரலாற்றில் மிகப்பெரிய திருத்தமாக கருதப்படும். இதற்கிடையில் EPFO தனது சேவைகளை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றுவதில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு தகவல் வெளியாகி உள்ளது. ஓய்வூதியம், PF கோரிக்கைகள், கணக்கு இணைப்பு மற்றும் பிற செயல்முறைகளில் உறுப்பினர்களுக்கு உதவ வசதி உதவியாளர்களை நியமிக்க திட்டமிட்டுள்ளது.
இந்த உதவியாளர்கள் ஒரு நிலையான கட்டணத்திற்கு பதிலாக உறுப்பினர்களுக்கு சேவைகளை வழங்குவார்கள். இதனால் வயதான ஓய்வூதியதாரர்கள் மீண்டும் மீண்டும் அலுவலகங்களுக்கு செல்வதை தவிர்க்கலாம். குறைந்தபட்ச ஓய்வூதியம் தொடர்பான விஷயம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது. எனவே இது தொடர்பாக அரசாங்கம் ஒரு உறுதியான முடிவை எடுக்க வாய்ப்புள்ளது. நிபுணர்களின் கூற்றுப்படி இந்த பட்ஜெட் ஓய்வூதியதாரர்களின் நீண்டகால கோரிக்கைக்கு ஒரு திருப்பு முனையாக மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 1 நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையில் இதற்கான இனிப்பான செய்தியை வெளியிடுவார் என்று லட்சக்கணக்கான முதியவர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்தின் பரிசீலனையில் உள்ளது. இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு தகவலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடைக்கும். இந்த குறைந்தபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயை 5000 உயர்த்த போறாங்களா, இல்ல 6000 ரூபாயா உயர்த்த போறாங்களா, இல்ல 10,000 ரூபாயாக உயர்த்தப்படுமா? இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போதான் அனைத்து புதிய தகவல்களையும் உடனடியாக உங்களால் பார்க்க முடியும்.